சட்டமய நண்பர்களுக்கு எனது அன்பார்ந்த வணக்கங்கள். இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடியது வந்து பார்த்திங்கன்னா என்கவுண்டரில் வந்து எப்படி ஒரு போலீஸ் வந்து ஒரு என்கவுண்டர் பண்ணுறாங்க. நம்மளோட ஒரு சட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஆர்டிகல் 21 கான்ஸ்டியூஷன் என்ன சொல்லுவோம்னா ரைட் டு லைஃப்னு சொல்லுவோம். அது வந்து பார்த்திங்கன்னா எல்லாருக்கும் வந்து இருக்கக்கூடிய ஒன்று. அது மட்டும் இல்லாமல் எமர்ஜென்சி காலங்களில் கூட வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட ஒரு ரைட் டு அந்த லைஃப் வந்து பார்த்திங்கன்னா பாதிக்கப்படக்கூடாது அப்படின்னு சொல்லி நம்மளுடைய ஒரு அரசியல் அமைப்பும் வந்து சொல்லுது. அப்படி இருந்தும் வந்து எப்படி இந்தியாவில் வந்து என்கவுண்டர் பண்ணிவிட்டு போலீஸ் வந்து அதுக்கான ஒரு காரணங்கள் சொல்கிறாங்க அப்படின்றது இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ இன்றைக்கி நம்ம பார்க்கறதுக்கான காரணம் வந்து ஒன்றும் பெருசாக இல்லை. நம்ம சப்ஸ்கிரைபர் வந்து கேட்டிருந்தாங்க, ரொம்ப நாளாக கேட்டிருந்தாங்க. அவங்களுக்காகவும் அது மட்டும் இல்லாமல் கோயம்புத்தூரை கலக்கிய 2010 என்கவுண்டர் வந்து கண்டிப்பாக எல்லாருக்குமே ஞாபகம் இருக்கும். அது என்னன்றதை கண்டிப்பாக தெரிஞ்சிருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். அவங்களுக்காகவும் தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு வீடியோ நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். தொடர்ந்து உங்கள் ஆதரவு கொடுங்க, சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. வீடியோக்குள்ளே போயிடலாம். இப்போது புதுசாக பொறுப்பேற்றிருக்க சைலேந்திர பாபு கண்டிப்பாக அவங்க எல்லாருக்குமே தெரியும். அவங்க வந்து பார்த்திங்கன்னா ஒரு இந்தியாவோட போலீஸ்லேயே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஹையஸ்ட் ரேங்க்குன்னு சொல்லக்கூடிய ஒரு டிஜிபி ரேங்க்கில் வந்து பார்த்திங்கன்னா இருக்காங்க. அவங்க வந்து 2010 வந்து ஒரு என்கவுண்டர் ஒன்று பண்ணியிருந்தாங்க. 11 வயது பெண் குழந்தையும் 8 வயது ஆண் குழந்தைய வந்து பார்த்திங்கன்னா அந்த 11 வயது பெண்ணு வந்து பாலியல் வன்புணர்வு செய்த அந்த நபரை வந்து அந்த இவரோட டீம் தான் வந்து பார்த்தீங்கன்னா என்கவுண்டர் பண்ணாங்க. இந்த ஒரு என்கவுண்டர் வந்து பார்த்தீங்கன்னா அந்த சமயத்தில் ஒரு மிகப்பெரிய ஒரு வரவேற்பை வந்து கொடுத்திருந்தது அப்படின்னு சொல்லலாம். ஆனால் இதெல்லாம் வந்து சட்டத்தில் வந்து எப்படி ஒரு நபரை வந்து கொல்றதுக்கு அனுமதிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்க போனால் சிஆர்பிசி 46 வந்து அதை தான் சொல்லியிருப்பாங்க. ஒரு நபரை வந்து கைது செய்கிறப்ப காவல்துறை அவங்களுக்கு தேவையான ஒரு நெசசரி ஃபோர்ஸை வந்து பயன்படுத்தலாம். ஒரு நபரை கைது பண்ண போகிறாங்க, அவர் வந்து அந்த கைதுக்கு ஒத்துழைக்கலை, நான் வந்து வரமாட்டேன்றார் அல்லது தப்பிக்க பார்க்குறாரு, ஓடுறாரு அப்படின்னா அந்த சமயத்தில் அவங்க வந்து ஒரு நெசசரி ஃபோர்ஸை பயன்படுத்தி சுட்டோ தெருத்தியோ பிடிச்சியோ அடிச்சோ எப்படி வேணாலும் பிடிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் ஒரே ஒரு விஷயம் என்னன்னா, அந்த குற்றம் அந்த ஒரு துரத்திட்டு போகிற நபர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கொலை குற்றவாளியாக இருக்கணும், அல்லது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆயுள் தண்டனை குற்றம் செய்தவராக இருக்கணும், அல்லது கொலை குற்றம் செய்தவராக இருக்கணும். அப்படி வந்து இருந்தால் மட்டும்தான் வந்து இதெல்லாமே வந்து சாத்தியம். அதாவது இவங்க சுட்டா கூட நாளைக்கு வந்து கமிஷனில் பேசிக்கலாம். ஆனால் அது இல்லாத ஒரு நபரை வந்து ஒரு சாதாரண ஒரு கேஸுக்கு வந்து நான் துரத்தி பிடிக்கிறேன், நான் வந்து பிடிச்சேன் சுட்டுட்டேன் அப்படின்லாம் சொன்னாங்கன்னா கண்டிப்பாக அது வந்து ஏற்றுக்க மாட்டாங்க. ஐபிசி 299 வந்து பார்த்திங்கன்னா அவங்க மீது கல்பபிள் ஹோமிசைட்னு சொல்லுவோம். அதில் வந்து வழக்கு பதிவு பண்ணுறாங்க. அது வந்து அப்படியே வேறு டிபார்ட்மெண்ட் அதை வச்சுக்குவோம். இது வந்து இதுதான் 46 சிஆர்பிசிலேருந்து வந்து பார்த்தா ஒரு காவல்துறை வந்து ஒரு என்கவுண்டர் பண்ணிட்டு வந்து அவங்களுக்கான ஒரு ஜஸ்டிஃபிகேஷன் வந்து கொடுக்கறது. இது மட்டும் இல்லாமல் ரைட் டு ப்ரைவேட் டிஃபென்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் ஐபிசியில் 96. அது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா தற்காப்புக்காக செய்யக்கூடிய எந்த ஒரு குற்றமும் வந்து குற்றம் ஆகாது அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு போலீஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தற்காப்புக்காக வந்து அவரை வந்து சுட வந்தாங்க. நீங்கள் பார்த்தாலே தெரியும், கண்டிப்பாக எல்லா படத்துலையும் நிறைய இடத்துல காமிச்சிருப்பாங்க. இந்த கையில் தான் வந்து பார்த்தீங்கன்னா சுடுவாங்க. ஏன்னா வேற எங்கன்னா சுட்டாங்கன்னா வந்து டேமேஜ் ஆகிடும் அப்படின்றதுக்காக. அப்படியே ஓடிட்டான்னு சொன்னால் நம்ம யாரும் நம்ப மாட்டோம் கண்டிப்பாக. அதனால் அவங்க ஆளுங்களே வந்து சுட்டுக்கிட்டு தப்பிச்சு ஓடினார் சுட்டுட்டு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து அவரை மீதும் வந்து தாக்குதல் பண்ணிவிட்டு இந்த என்கவுண்டரை வந்து நடத்துவாங்க. அப்படியே ஓடனா கூட சுட்டுடலாம், ஆனால் நம்ம நம்ப மாட்டோம் யாரும் ஓடல, இவங்களே போலீஸே சுட்டுட்டாங்கன்றதுக்காக இவங்களால யாராவது ஒருத்தவங்களை சுட வச்சுக்கிட்டு அப்புறம் வந்து என்கவுண்டர் நடத்தும் அந்த டீம். அது மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவில் கிட்டத்தட்ட ஒரு 6600 ஃபேக் என்கவுண்டர்ஸ் வந்து 2010 2017 வரைக்கும் நடந்திருக்கான். அதிகமாக நடந்த என்கவுண்டர்ஸ் வந்து வேறு. இது வந்து ஃபேக்காக நடந்து வந்து கிட்டத்தட்ட ஒரு 6000க்கும் மேற்பட்ட ஃபேக் என்கவுண்டர்ஸ் வந்து இந்தியாவில் நடந்திருக்கு இது வரைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா 96 நம்ம சொல்லக்கூடிய தற்காப்பு அப்படின்றத வச்சு போலீஸ் வந்து தப்பிக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்குது. சரி, தற்காப்பு போலீஸுக்கு மட்டும்தான் இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்டால் கண்டிப்பாக கிடையாது, நமக்கும் இருக்குது. செக்ஷன் 100 ஆஃப் ஐபிசி, அதாவது ஒரு நபர் உங்களை வந்து ஒரு நபர் அடிக்க வர்றாரு, அவர் அடித்தாருன்னா நீங்கள் இறந்துருவீங்கன்னு சொல்லி தெரியும். அந்த சமயத்தில் நீங்கள் ஒருத்தர் அடிக்கிறீங்க, அதனால் அவர் இறந்துடுறாரு அப்படின்னா அது வந்து குற்றம் கிடையாது. இது வந்து கொஞ்சம் காம்ப்ளிகேட்டட் தான் புரிஞ்சுக்கிறதுக்கு. இப்போது என்ன ஒரு நபர் அடிக்க வராங்க, என்னை வந்து அவர் என்னை அடித்து கண்டிப்பாக என்னை அவர் அடித்தாருன்னா நான் செத்துருவேன்னு தெரியும். அந்த சமயத்தில் நான் வந்து அவரை திருப்பி தற்காப்புக்கு அடிக்கிறேன், அவர் வந்து இறந்துடுறாரு அப்படின்னா உங்களை அப்படியெல்லாம் விட்டுற மாட்டாங்க. 299 ஐபிசியில் உங்கள் மீது வந்து வழக்கு பதிவு பண்ணுவாங்க. நீங்கள் தற்காப்பாக இல்லையான்றதை நீதிமன்றத்தில் போயிட்டு கண்டிப்பாக ப்ரூஃப் பண்ணிங்கன்னா உங்களுக்கான தண்டனை கிடையாது. இன்கேஸ் இல்லை நீங்கள் மோட்டிவோட தான் அடிச்சிங்க அப்படின்னா அது வந்து மர்டரில் வந்துடும். இதெல்லாம் தான் வந்து பார்த்தீங்கன்னா தற்காப்பு அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லக்கூடியது. அதிலே வந்து ஐபிசி 100 செக்ஷன் 3 வந்து ஒரு விஷயம் சொல்லியிருப்பாங்க. என்னென்னா, ஒரு பெண்ணை வந்து ஒரு வன்புணர்வு செய்கிற, அதாவது கற்பழிக்க
ஒரு நபர் முற்படுறாரு, அந்த சமயத்தில் அந்த பெண் வந்து அந்த நபரை அடிச்சிடுறாங்க, அந்த நபர் இறந்துடுறாரு அப்படின்னா அதுவும் வந்து பார்த்திங்கன்னா தற்காப்புக்காக செய்ததாக கருதப்படும். ரேப் பண்ண வந்தாங்க அப்படின்னா இது வந்து குற்றமாகாது அப்படின்னு சொல்கிறாங்க. அதுவும் அப்படியே விட்டுற மாட்டாங்க, அதுக்கும் வந்து எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணுவாங்க. நீங்கள் நீதிமன்றத்தில் போயிட்டு தான் அதற்கான ஒரு முறையீடாக பண்ண முடியும் அப்படின்றத கண்டிப்பாக நீங்கள் எல்லோரும் தெரிஞ்சுக்கணும். இதுதான் இந்தியாவில் என்கவுண்டர் எப்படி நடக்குது, இதை வந்து எப்படி போலீஸ் ஜஸ்டிஃபை பண்ணுறாங்க அப்படின்றது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்றதை நம்புகிறேன். தொடர்ந்து உங்கள் ஆதரவு கொடுங்க, சப்போர்ட் பண்ணுங்கள். மறுபடியும் உங்களை இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கங்கள்.